நாய் கடிச்சாலே ரேபிஸ் வரும்ன்றது தவறு. தயவு செஞ்சு அது விட்டுருங்க. அப்படி நாய் கடிச்சவங்களாம் வந்து இறந்து போயிருக்கணும்னா இந்நேரம் உலகத்தை பாதி பேர் காணாம போயிருக்கோம். புரியுதா நான் சொல்றது? யாராவது ஒண்ணு இல்லை இன்னொன்று நாய் கூட விளையாடும் போதோ இல்லைன்னா வந்துட்டு தெரியாம இது பண்ணும்போது அது ஒரு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும், ஒரு கீரம், ஒரு கல்லு போடும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப காமனா டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்து நாய் கடிச்சாலே இறந்துருவாங்கன்றது தவறு. ஒரு ரேபிஸ் நாய் கடிச்சா ஒருத்தவங்களுக்கு ரேபிஸ் வரும் அப்படின்றது மட்டும்தான் வந்துட்டு உண்மை. புரியுதா நான் சொல்றது? அப்போ வந்து அந்த ரேபிஸ் வந்ததுன்னா 100% மரண உறுதி. இதுதான் நம்ம வந்து யோசிக்கணும். அதனால வந்துட்டு அதே மாதிரி நீங்க கேட்டீங்க வந்து மூலிகை இந்த மாதிரிலாம் வந்துட்டு சரி நாய் கடிக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நாயா இருக்கு, நீங்க வீட்டுல வளர்க்குற நாயா இருக்குன்னா கதை வேற. ஏன்னா அது உங்க பராமரிப்புல இருக்கு. அது கடிச்சாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரேபிஸ் வராது. ஏன்னா அந்த நாய்க்கு ரேபிஸ் இல்லை, அப்ப உங்களுக்கு வராது. ஓகே, அப்ப நீங்க வந்து அந்த டைம் அப்போ வந்து மேலாக்கா நீங்க வந்து டாக்டர் கிட்ட போய் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறது, ஆயின்மெண்ட் போட்டுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சேஃப்டியா நான் இருந்துக்கிறேன், ஏன் நாயா இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நான் இருந்துக்கிறேன் போது நீங்க வந்து ரேபிஸ் தடுப்பூசி போடுறதுல எந்த தவறும் கிடையாது. ஓகே, ஆனா ரோடு நாயினும் போது நம்மளுக்கு அது எதிரி யாருன்னே தெரியாது. ஒரு அன்னோன். ஓகே, அன்னோன்னா நம்மளுக்கு தெரியாத நாய். இப்ப நான் என் தெரு நாய் எனக்கு தெரியும், பக்கத்து தெருவில் போய் கடிச்சிருச்சு, எனக்கு எதுனே தெரியாது. அப்படின்னும் போது சேஃப்டிக்கு உடனே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ டாக் பைட்னா வேக்சினேஷன் பண்ணுங்கன்றது தான் கரெக்ட். மற்றபடி வந்துட்டு இந்த மூலிகை சார்ந்து நீங்க ஏதாவது போட்டுருங்க அது சரியாயிடும் அப்படின்றது வந்து தவறு. இப்போ இன்னும் இப்ப பாம்பு கடி கூட உங்களுக்கு மெயினான ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, நம்ம அந்த படத்துல காமிக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாமே போய். ஒரு பாம்பு கடிச்சா வந்துட்டு துணியை போட்டு டைட்டா கட்டுங்க, பாம்பு கடிச்சா பல்ல வச்சு உறிஞ்சி துப்புவாங்க, இது எதுவுமே பண்ணக்கூடாது.